வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இடையில பார்த்த ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான். எப்படிடா கொலை பண்ணான்னு கேட்டா, நான் வந்து யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன். அதாவது அதாவது யூடியூப்ல வர்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். துப்பாக்கி உனக்கு ஏதுடா அப்படின்னு கேட்டா, நானே சொந்தமா தயாரிச்சேன். யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன். ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு ஒருத்தன் வெடிச்சிருக்கான். அது எங்கன்னு கேட்டா, நான் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதாவது நல்ல விஷயத்துக்கு யூடியூப் நம்ம பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாங்கிறது நிறைய உதாரணம். அது யூடியூப் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே அந்த உதாரணம் இருக்குது. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பேச வரோம் அப்படின்னா, இந்த யூடியூப்பை வச்சுட்டு சில கேடுகெட்ட கேவலமான பிறவிகள் என்னென்ன கன்றாவியான விஷயங்களை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல சர்மிளா மேடம் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியா தான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இளவரசன் காயத்ரி, அதாவது இளகாய், அவங்களோட யூடியூப் சேனல் பேரு இளகாய். ஓகேவா? அந்த யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பார்த்து வர பாத்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த கப்புள்ஸ் வந்து ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் அவங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு 2 3 சேனல் இருக்கு. புருஷன் பேர்ல ஒரு சேனல், பொண்டாட்டி பேர்ல ஒரு சேனல், இளகாயோ இளவரசன் காயோ அப்படிலாம் போதுன்னு வச்சுக்கலாம். அது நமக்கு விஷயம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறாரு, நான் மத்தவன மாதிரிலாம் வந்து கிரியேட்டிவிட்டியெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது யதார்த்தமா இருக்காராம். எப்படின்னா, நம்ம லோகேஷ கூட எடுத்துக்கலாம். சார், நான் ரஜினிகிட்ட கதை சொல்ல போகும்போது நான் வந்து கமலஹாசன் ஃபேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரஜினி சொல்றாரு, ஓ, அவர் வந்து வெரி இன்டெலிஜென்ட்ல படம் பண்ணக்கூடிய ஆளா, நாம வந்து இந்த கையை காலை அசைச்சிட்டு அதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்ன் தான் இவர் அப்ளை பண்றாரு. என்ன அப்படின்னா, சார் எனக்கு இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் தெரியாது, கிரியேஷனா என்னன்னு தெரியாது, என் குடும்பத்துல நடக்கிற சாதாரண விஷயங்களை நான் வீடியோ எடுத்து போடுவேன், அதுல நீங்க பார்த்தா பாருங்க, பாக்காட்டா போங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றானுங்க. யாரு? இந்த இலாவும் காயத்ரிங்கிற கப்புள்ஸ். நீங்க வந்து இலா நல்லவரு, காயத்ரி நல்லவங்க, இலா கெட்டவரு, என்னது காயத்ரி கெட்டவங்க, இளவரசன் நல்லவங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்க போக வேண்டாம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு குடும்பமா செய்யற ஒரு மோசடித்தனம். அப்படித்தான் நான் சொல்லுவேன். அது எப்படிங்க ஒரு புருஷனுக்கு தெரியாம ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷனும் பண்ண முடியும்? நீங்க இதே இதே உதாரணத்தை நம்ம எதுல பார்த்தோம் அப்படின்னா, இர்ஃபானோட வியூஸ்ல பார்த்தோம். அவன் ஆரம்ப காலத்துல வந்து சோத்த தின்னுட்டு வந்து வீடியோ போட்டான். சரி, ஓகே, ஒரு பப்ளியா ஒரு பையன் இருக்கானே, ஏதோ வந்து அப்பாவித்தனமா பண்றானு அப்படிங்கிறதுக்காக அவனை ரசிச்சாங்க. அவனை ரசிக்குங்கிறதே மனநிலையவே அவன் என்ன எடுத்துக்கிட்டானா, நாம தான் வந்து கெத்து, நாம தான் வந்து வேற மாதிரியான ஆளு, நம்மளை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குன்னு நினைச்சிட்டு அவனோட ஒரிஜினல் முகம் எப்படி, அதாவது ஆரம்பத்துல வீடியோ போடும்போது அப்பாவித்தனமா குழந்தைத்தனமா அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வியூஸ் அதிகரிக்க அதிகரிக்க, லைக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட கொடூரமான முகம் வெளியில வருது. அதாவது ஒரு ஏழைங்களை பார்த்தா கூட பிச்சை போடுறது மாதிரி போடுறது, திமிரத்தனமா பேசுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பாவி பெண்ணு மேல காரை விட்டு ஏத்துறது, அது கேஸ் ஆகும் போது அதை வந்து சொதப்புறது, இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம். என்னது, இந்த மருத்துவத்துறைக்கே சவால் விடுறது மாதிரி குழந்தையோட ஜெண்டரை ரிவீல் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல தவறுன்னு தெரிஞ்சு அவன் பண்றான் அப்படின்னா, அப்ப அவனுக்கு என்ன மாதிரியான கட்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. இது ஆரம்ப காலத்துல இவன் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப இவனோட லைக்ஸ் ஷேர் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுட்டு அவன் ரியலைஸ் ஆனா என்னன்னு தெரியல. அது ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கப்புள்ஸா வீடியோ பண்றாங்களா, இவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அந்த ரீல்ஸ் போடும்போது, இது எங்க குடும்பம், இது என் குழந்தை, இது வந்து என் புருஷனுக்கு இதெல்லாம் பண்ணா பிடிக்கும், என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணா பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு இயல்பான விஷயத்துக்குள்ள போறாங்க. இப்ப நம்ம இந்த இளகாயத்திரை பத்தி ஏன் முக்கியமா பேசுறோம் அப்படின்னா, இந்த 4 நாளா அவங்க வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்னா, என் புருஷன் நல்லவன் இல்ல, என் புருஷன் குடிகாரன், என் புருஷன் என் குடும்பத்திலே மானத்தையே கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உன் புருஷன் குடிகாரன், உன் புருஷன் கேடு கெட்டவன், உன் புருஷன் புறம்போக்கு, உன் புருஷன் பொறுக்கி அப்படிங்கறத நீ ஏன் வீடியோ போட்டு சொல்ற? அதான் என் கேள்வி. வீடியோ போட்டு மக்கள் கிட்ட வந்து, பாருங்க மக்களே, என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், உன் மக்கள் கிட்ட கேட்டுதான் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணியா, மக்கள் கிட்ட கேட்டுதான் நீ அவனுக்கு குழந்தை பெத்தியா, மக்கள் கிட்ட கேட்டுதான் நீ அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியா, இல்ல நீ வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வீடு கட்டினீங்க இல்லையா, அந்த வீடு கட்டுறது கூட மக்கள் கிட்ட கேட்டுதான் கட்டினீங்களா, இல்ல மக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப திரும்ப திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களை முட்டாளாக்குறதுக்கு எல்லா வழியும் பண்றாங்க. இவன் ஒரு 15 நாளா இந்த இளவரசன் காயத்ரி ஒரே சேனல்ல வீடியோ போடுறாங்க. ஒரு 15 நாளா பாத்தீங்கன்னா, நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க வந்து ஷாப்பிங் போறோம், நாங்க வந்து தியேட்டருக்கு போறோம் அப்படின்னு போடுறாங்க. அந்த போடுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 வியூஸ், 15,000 வியூஸ், 10,000 வியூஸ் தான் போகுது. அப்ப இவங்களுக்கு திடீர்னு ஒரு பிளான் வருது, ஐயோ நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி லோனை வாங்கி வீடை கட்டிட்டோம், வீடு கட்டுறதுக்கு மாசம் இஎம்ஐ கட்டணும், இஎம்ஐ கட்டலன்னா வீடை ஜப்தி பண்ணிடுவான். அப்ப அந்த வீடை ஜப்தி பண்ணா கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டு லோன் அடைக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருவாங்க. அது வேற விஷயம். அது 2வது. அது பிளான் பி. பிளான் ஏ என்ன அப்படின்னா, என்னது இது, கடந்த ஒரு 25 நாளாவே பாத்தீங்கன்னா
15,000 வியூஸ், 10,000 வியூஸ், 5,000 வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்படி போனா கம்பெனி ரன் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு, அதாவது இந்த 23ஆம் புலிகேசில வடிவேலு சொல்லுவார்ல, நான் கழிவறையில் உட்கார்ந்து கன நேரம் யோசித்த போது என் சிந்தனையில் உதித்த ஐடியா அப்படின்ட்டு. சரி, இந்த யூடியூப் பைத்தியக்காரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டா, நீங்க கோவை சரளா வடிவேல் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா போய்கிட்டு இருக்கும்போது மக்கள் ரசிக்க மாட்டான். அவன் கோவை சரளா வந்து வடிவேலை போட்டு மாய் படம் கூட ஒரு உதாரணம். வட்டிவேலை போட்டு அட்டி 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 தோன்னு துவைக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த பாயிண்டை இவங்க பிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படியே சந்தோஷமா குடும்பம் போயிட்டு இருந்ததுன்னா ஒருத்தனும் லைக் பண்ண மாட்டான், ஷேர் பண்ண மாட்டான், முக்கியமா கமெண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும். வியூஸ் அதிகரிக்கத்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ கூடும், பணம் வரும். அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றானுங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டா என்ன அப்படின்னு ஒரு பிளான் பண்றானுங்க. அதாவது பிரிச்சுட்டான்னா ஒரிஜினலா பிரிக்க மாட்டாங்க, பிரிச்ச மாதிரி. அதான் பிளானு. சோ ஏன் இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, மக்களே பாருங்க மக்களே, அது ஒரு சிம்பத்தியோட ஒரு மக்களே பாருங்க மக்களே, என் புருஷன் வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அடிமைப்படுத்துறான், குடிச்சிட்டு வந்து அவன் பண்ற டார்ச்சர் இருக்கு, அது என்னால தாங்க முடியாது. அந்த வீடியோ போட்டு கீழே கமெண்ட், அக்கா உங்களுக்கு நான் இருக்கேன். இன்னொருத்தன் போட்டாட்டுன்னு தெரியாம, அக்கா இளவரசனை கலட்டிட்டு வந்துருங்க, நான் உங்களை பாத்துக்கிட்டுதான் அப்படிங்கிறான். ஆனா பைத்தியக்காரா, உங்களை மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமா அவங்களை வச்சிருக்கிறதுக்காக அவங்க வீடியோ போடுறானே தெரியாம அதுல கமெண்ட்ல போயிட்டு ஒருத்தன் அவ காயத்ரியை திட்டுறான்னா கீழே போயிட்டு, அக்காவை பத்தி உனக்கு என்னடா தெரியும், இவன் அவரை 25 வருஷமா அந்த அக்கா கூட வீட்லயே வளர்ந்த மாதிரி பேசுவான். அக்காவை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவங்க சொக்க தங்கண்டா, இளவரசன் தாண்டா குடிகாரம் அப்படிமா. டேய், அந்த குடிகாரனும் இந்த குடிகாரம் முன்னாடி சேர்ந்து நடத்துற நாடகம் தாண்டா இது அப்படிங்கிறது நீங்க அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாருங்க, கரெக்டா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு இந்த டிராமா? அந்த சண்டை போட்டன்னு சொன்ன வீடியோ மட்டுமே 6 லட்சம் வியூஸ் பேருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டா இவங்களோட மோட்டிவ் என்ன, மோட்டம் என்னன்ட்டு. அதாவது நம்ம அடிச்சுக்கிட்ட மாதிரி உருண்டுகிட்டா இப்போ ஒரு 6 லட்சம் வியூஸ் போயிட்டு, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, என் புருஷன் வந்து 10 மணிக்கு வருவான் குடிச்சிட்டு, நான் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை எங்கேயுமே காணும், ஆனா எங்க போய் தேடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது அவரை பார்த்து அவனுக்கு இதான் வேலை, புருஷன் எங்க குடிச்சிட்டு கவுந்து கிடக்குறான்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு வந்து உன் வீட்டுல கொண்டாந்து விடுறதுக்கு. அதாவது மக்களை வந்து எவ்வளவு இழிச்சா நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த அம்மா சிம்பத்தியா அழுதுகிட்டே ஒரு வீடியோ போடுது, அதுக்கிடையில இவங்களோட பிசினஸ் மைண்ட பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவர் என்னை கைவிட்டுருவாரு, எனக்கு பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கையை நான் நடத்தணும்னா நைட்டி பிசினஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த குடும்பம் எங்க அடிபட்டு வெட்டுப்பட்டு மிதிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பிசினஸ் உள்ள சொருகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளா நைட்டி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நைட்டி எடுத்து வாங்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நைட்டிக்கு நீங்க தான் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஆர்டர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே விடு. அந்த ஆள் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி எப்படின்னா, இந்த அம்மா இப்ப டைரக்டா ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சு. அவர் எப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட 4 சேனல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 4 சேனல்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் இருக்கிற சேனலுக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ணதுக்கு 1000 ரூபாய், 5 லட்சம் வியூஸ் இருக்கிற சேனல், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலுக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ணது 500 ரூபாய். இப்படியே ரேட்டு பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வருமானம் வருது இல்லைன்னா சொல்லாது. எப்படி வருதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போதோ அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து ஆட்சன்ஸ் கொடுப்பான். ஆட்சன்ஸ்னா உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பான். ஒரு கம்பெனியோட பிராண்டோட விளம்பரம் வந்தது அப்படின்னா அந்த விளம்பரத்துல 50% அவன் ஷேர் எடுத்துட்டு 55% அவன் ஷேர் 45% அவன் ஷேர் எடுத்துட்டு 55% அந்த விளம்பரத்துல வர்ற இன்கம் வந்து நமக்கு வியூஸ் போறதை பொறுத்து கொடுக்கும். இப்படிதான் வரும். ஆனா இவனுங்க எப்படின்னா டைரக்டாவே, அதான் இந்த குடும்பம் வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆயிடுச்சுல, அதனால டைரக்டாவே, ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட விளம்பரங்களை எங்க சேனல்ல போடணும்னா நீங்க வந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், இல்லைன்னா 500 ரூபாய் கொடுக்கணும். இதை பேசி முடிச்சுன்னா நம்ம உள்ள வருது. எவ்வளவு விவரமா பாருங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா, ஏதாவது மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேசும்போது நான் வீட்லயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமா. சரி, இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து என் புருஷன் அடிச்சுட்டு போயிட்டான், புருஷன் வந்து மிதிச்சுட்டு போயிட்டான், என் புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தான்னு சொல்லி வீடியோ போடுறீங்க, ஓகே. இடையில அந்த குழந்தை ஆதிரன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து இந்த எப்படி இர்ஃபான் வியூஸே போலன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்து நிப்பாடுறேன். இஃபாக்கு பர்த்டே, இஃபாக்கு வந்து 1 இயர் ஆச்சு, இஃபா வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டு 100 நாள் ஆச்சு, இதெல்லாம் ஒரு வீடியோ. அதே மாதிரி இவனுக்கு என்ன பண்றாங்க, இப்போ இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இவனுங்க மெயினா டார்கெட் பண்றது இந்த குழந்தைகள் தான். ஏன்னா குழந்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும், யாருக்கு தாங்க அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காத மாதிரி குழந்தைனா யாரு தாங்க கொஞ்ச மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுல இருக்க கொஞ்சம் குழந்தைய கொஞ்சிறானா இல்லையோ, ஆலியா மானசா குழந்தை, வந்து ஆக்டர் கார்த்தியோட குழந்தை அப்படின்னு அடுத்தவங்க குழந்தைய கொஞ்சிறதுல, அதாவது என்ன, அடுத்தவங்க பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளருங்கிற பழமொழியை தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்றானுங்க. அந்த குழந்தை இடையில கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணும். ஆதிரியை வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போவோம் ஒரு இன்கம் சோர்ஸுக்காக. இப்ப இவங்க ஃபுல்லாவே இறங்கிட்டாங்க, அடிச்சு உடச்சு மண்டையை உடச்சுக்கிட்டு. அன்னைக்கு நைட்டு அந்த வீடியோ போட்டு 6 லட்சம் போகுது. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பரவாயில்லையா 6 லட்சம் வியூஸ் போயிட்ட, இப்ப அடுத்த அஸ்திவாரத்தை எடுக்கிறேன் பாருட்டு லைவ் இந்த அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன மாதிரிலாம் கொடுமைப்படுத்தினா மறுபடியும் ஒரு டிராமா. இப்ப நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, இந்த பொழப்புக்கெல்லாம் நீங்க சோத்த திங்கணுமாடா அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. ஏன்டா இப்ப சரியான டிராமா குடும்பமா இருப்பீங்க போல இருக்குன்னு. ஜேசுரதின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருந்து எல்லாருக்குமே தெரியும். அதே குடும்பத்தோட ஃபார்மேட்டை தான் இவங்க அப்ளை பண்றான். நான் என்ன சொல்றேன்னா ஜேசுரதி அது ஒரு வீணா போன குடும்பம். ஆனா அதே பேட்டர்ல இவனு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா, இந்த இளையரசன் காயத்ரிங்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த டிராமா போடுறாங்க. நான் என்ன சொல்றேங்க, உங்களுக்கு பொண்டாட்டி புருஷன் கூட பிரச்சனை அப்படின்னா நீங்க நேரா கோர்ட்டுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என் புருஷன் என்ன கொடுமைப்படுத்துறான், அடிச்சு டார்ச்சர் பண்றான், அதனால எனக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வன்கொடுமை பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது பண்ணுவோம் உங்களை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணாங்கன்னா. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒன்னு கோர்ட்ல அப்ளை பண்ணணும். இவங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல. அது என்ன யூடியூப்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் தனியா இருக்கவே முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட என்னால வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இந்த நாடகம்? மக்கள் உங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களோட அந்த என்ன சொல்றது கள்ளக்கபடம் இல்லாத அந்த அன்பை விரும்புறாங்க, அவங்களோட நேசிக்கிறாங்கன்னா உங்க குழந்தையோட அந்த புன்னகையை நேசிக்கிறாங்க. நீங்க பண்ற இந்த மாதிரியான விளம்பரத்தை அவங்க நேசிக்கல. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஏன் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. இங்க கமாண்ட்ல வந்து பேசுற எவனும் உங்க கடனை அடைக்க மாட்டான். என்ன சொல்றது, இங்க வந்து இழிச்சிட்டு பேசுற எவனும் உங்க இஎம்ஐ அடைக்க மாட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ நீங்க வேற வழியில இது நீங்க எப்படி இதை டீல் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் இந்த மாதிரியான ஒரு டிராமாவை எடுத்துட்டு போறீங்க. பட் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, நீ காயத்ரியை விட்டுருங்க, மக்களுக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி டிராமா பண்றாங்கன்னு தெரிஞ்சும் கீழே போய் நீங்க கமெண்ட் பண்றீங்க, கீழே லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. அவங்க பண்றது அயோக்கியத்தனம், டிராமாத்தனம், நாடகத்தனம் தெரிஞ்சுமே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நம்ம ஒவ்வொரு கப்புள்ஸும் சண்டை போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த யூடியூப்ல இதை பத்தி பேசிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த நாட்டாம படத்துல சொல்லுவானே, இவ்வளவு நடந்தா உன்னை மதிக்கலன்னா என்ன அர்த்தம், உன்னெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கலன்னா அர்த்தங்கிற மாதிரி மக்கள் வந்து திரும்ப 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 இந்த இலகாயத்திரி மேட்டர்லயும் சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த மணிக்கணி மேட்டர்லயும் சரி இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற சப்போர்ட்டை தான் அவங்க வந்து சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டனாலே அவங்க திருந்திடுவாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த இலகாயத்திரி மேட்டர்லயும் கூட அவங்க பக்காவா என்ன சொல்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மக்களோட முட்டாள்தனத்தை அவங்க மூலதனமா மாத்துறாங்க. சோ மக்கள் தான் இதை பார்த்துட்டு திருந்தணும். திரும்ப திரும்ப சொல்றேன், நல்ல விஷயங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காயத்ரி இந்த மாதிரி என்ன சொல்றது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு அதுல சம்பாதிக்க நினைக்கிறான் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு மோசடி தானே எங்கேயாவது உண்டா? நன்றி, வணக்கம்.